இன்னைக்கு நம்ம பெரம்பூர்ல இருக்கிற ரேவதி ஸ்டோர் தங்க மாளிகைக்கு தான் போறோம். அக்காவுக்கு தாலி சரடு மாத்துறதுக்காக போறோம். ஃபர்ஸ்ட் போட்டு இருந்த செயின் வந்துட்டு அது நார்மல் செயின் மாதிரி தான். அது சரடு மாதிரி மாத்தி போட்டு வச்சிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல நான் சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொலுசு வாங்கியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சில்வர் பொருட்களையும் எடுத்துட்டு வந்துட்டா. அது ஃபுல்லா சேல் பண்ணிட்டு அதுல வர காசை வச்சு கூட காசு போட்டு தான் அக்கா தாலி சரடு வாங்க போறாங்க. அதுக்கு தனியா ஒரு கவுண்டர் இருக்கும். அவங்க ஃபுல் பில்லையும் செக் பண்ணிட்டு ஒரு பேக் பண்ணி பில் போட்டு தருவாங்க. தென் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்ததுனால அவங்க உட்காருங்க நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி எல்லா பில்லையும் செக் பண்ணிட்டு பில் போட்டு கொடுத்துட்டாங்க. தென் ஏற்கனவே போட்டிருந்த தாலி சரடு கொடுத்து அவங்க வந்து உருக்கி இந்த மாதிரி கையில கொடுத்துட்டாங்க. ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்க அக்காவோட ரியாக்ஷன் ரொம்பவே சேடா இருந்துச்சு. தாலி சரடு மாத்தினதுக்கு அப்புறம் ரேவதி ட்ரெஸ் ஷாப் கீழே வந்துட்டு பேக்கரி இருக்கும். அங்க போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலான்னு போனா எல்லாமே காலியா இருந்துச்சு. வெறும் வெஜ் பப்ஸும் எக் பப்ஸும் தான் இருந்துச்சு. ரெண்டுத்துலயும் ஒண்ணு ஒண்ணு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்பதான் ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. சூடா இருக்கிறது தெரியாம நான் வேற கடிச்சிட்டேன். வாய் ஃபுல்லா செம்ம சூடு. வீடியோ வேற எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ரேவதி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஜுவல்ஸ் நல்லா இருக்கும். அவங்களோட லேபர்ஸும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. வாங்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பப்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெயின் ரோட்ல இருக்கிற 10 ரூபாய் கடைக்கு தான் போனோம். நம்ம நிறைய குக்கிங் வீடியோ போடுறோம். அதுக்காக தான் பவுல், பிளேட் அப்புறம் நிலனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கினேன். விலை கம்மி தான். ஆனா நம்ம பார்த்து எடுக்கணும். நிறைய டேமேஜ் பீஸும் இருந்துச்சு. பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா வர்த்தா இருக்கும். சின்ன ஷாப்லயே எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் தேவையான பொருள் பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். எங்க அக்கா இந்த ஷாப் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. இங்க நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ், குழந்தைக்கு தேவையான விளையாட்டு சாமான் எல்லாமே இருந்துச்சு. நான் 255க்கு ஷாப் பண்ணேன். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.